சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். எஸ் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம புது முரளி பார்க்கிறோம். 2/4/1970 முரளி. முதல் பார்ட். தலைப்பு சம்பூர்ண ஸ்திதியின் அடையாளங்கள். ஏன்னா நேத்து இதுக்கு முன்னாடி முரளி ஃபுல்லா சம்பூர்ண ஸ்திதி எடுத்துட்டு வாங்க. இப்பத்துல இருந்தே இருக்கணும். அதன் மூலமாக நீங்க எட்ட இருக்கிறவங்கள எல்லாம் உங்க பக்கம் ஈர்க்க முடியும். ஒரு செகண்ட்ல நிறைய பேருக்கு செய்தி கொடுக்க முடியும். வீட்டுல உட்கார்ந்தபடியே அப்படின்னு சொன்னார். காட்சி கிடைக்கும். ஆரம்பத்துல அப்படித்தானே வந்தாங்க எல்லாரும். இதை பற்றியே சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு வீண் விஷயங்களே மைண்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னார். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக இப்ப சம்பூர்ண ஸ்திதி அடைஞ்சிட்டோம்னா அதோடைய அடையாளம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தலைப்பு. பாபா சொல்றதை கேட்கறதுக்காக நீங்க எல்லாரும் விரும்புறீங்க. ஆனா பாபா என்ன நினைக்கிறாரு தெரியுமா? உங்களை கேட்கறது பேசுறதுக்கெல்லாம் அப்பால அழைச்சிட்டு போக நினைக்கிறார். இல்ல அந்த சத்தத்தை கடந்த நிலைக்கு அழைச்சிட்டு போக தான் அவரு நினைக்கிறார். ஏன்னா பாபா பேசிக்கிட்டே இருக்காரு, நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இதையும் கடந்த நிலைக்கு போகணும். அதான் முக்கியமான விஷயம். இங்க வேற எந்த மதத்திலையும் எதுலையுமே இது இருக்காது. இங்க மட்டும்தான் அதையும் கடந்த நிலைக்கு போகும். ஒரே வினாடியில ஒலிக்கு அப்பால எப்படி போறது தெரியுமா உங்களுக்கு? எளிதாக துரிதமாக நீங்கள் பேச முடியுது. அது கேட்கிறாரு பாருங்க. எப்படி ஒரு வினாடியில சத்தத்தை கடந்த நிலைக்கு போறதுன்னு தெரியுமா? எப்படி ஒரு வினாடியில பேசுறீங்க? அந்த மாதிரி ஒரு வினாடியில பேசுறதையும் நிறுத்திடணும். அந்த பேசுறதுன்றது வாய் வழியா மட்டும் இல்ல, மனதினாலும் எண்ணம் வரக்கூடாது. டக்குன்னு மேல போயினா அங்க போயிடணும். இங்க இருக்கக்கூடிய எந்த விஷயமும் இருக்கக்கூடாது. இப்படி ஈஸியா உடனடியா உங்களால ஒலியை கடந்த நிலைக்கு அதாவது சத்தத்தை கடந்த நிலைக்கு போக முடியுமா? டக்குன்னு போயிடணும் ஒரு செகண்ட்ல. என்னன்னு நீங்க உங்களை சொல்லிக்கிறீங்க? மாஸ்டர் சர்வசக்திவான்றீங்க. கடவுள் சர்வசக்திவானா நாங்க மாஸ்டர் சர்வசக்திவான்றீங்க. கடவுளுடைய ஜெராக்ஸ். அதான் இந்த ஞானம் தான் கடவுளுடைய ஒரு துகள் நாம எல்லாம் அப்படின்ட்டு பக்தியில சொல்றதெல்லாம் இல்லையா? அந்த குணம் அப்படியே நமக்கு இருக்குதுன்றது. இந்த நேரத்துல மாஸ்டர் சர்வசக்தி வாங்குற போதை உங்ககிட்ட ரொம்ப கம்மியா இருக்குதுன்ற. அது அதிகமா இருந்தா அப்படியே உங்களை பார்த்தா அவர் தெரியணும்ன்றதுல கவனம் கொடுப்பீங்க. அது இல்ல, போதை கம்மியா இருக்குது, அதனாலதான் தெரியலன்ற. ஒரே வினாடியில் சத்தத்துல ஒரே வினாடியில் சத்தத்தை கடந்து போற சக்தியின் பிரகாசம் உங்க முகத்துல தெரியல. டக்குன்னு பேச முடியாது, டக்குன்னு வெளில வருது. இப்ப சண்டையெல்லாம் நடக்குது அப்படின்னா அவங்களால சண்டை நிறுத்த முடியாது. அதான் ஆச்சரியமா இருக்கும். பேசிக்கிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா அவங்களுக்கு பிரேக் போட முடியாது. அவன் இதை சொல்றான், அதை விட பயங்கரமா எண்ணம் வருது. அந்த எண்ணத்தை நான் சொல்றேன், அவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன், அவங்க சொல்றாங்க, நான் சொல்றேன், போய்கிட்டே இருக்கும். அப்படி யாரோ விலக்கி விட்டா கூட வீட்டுக்கு போன பிறகும் மைண்ட் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கும் மனதுக்குள்ள. அதான் சொல்றாரு, அந்த சக்தி இல்ல உங்க முகத்துல, அது தெரியல. பேசுறோம், டக்குன்னு அமைதியா இருக்கும். ஒருத்தங்க அவமானப்படுத்தும் பொழுதும் டக்குன்னு அமைதியாவே சிரிச்சுட்டு போறோம் அப்படின்னா செம்ம பவர்ஃபுல்லா பிரேக் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த போதை இருக்கணும் இல்லையா? ஒரு வண்டி அப்படி டக்குன்னு பிரேக் பிடிச்சா சந்தோஷமா தானே இருக்கணும் இல்லையா? இதுதான் இங்க முக்கியமான விஷயம். வெளியில பாக்குற விஷயமே கிடையாது. வெளியில பேசுறதுக்கு ரியாக்ஷன் பண்ற வேலையே கிடையாது. என் வண்டி கரெக்டா இருக்குதா? அதுலதான் கவனம் இருக்கும். உங்க மனம் கரெக்டா இருக்குதா? ஒரு வினாடியில ஒலிக்குள்ள வரீங்க, மறு வினாடியில ஒலிக்கு அப்பால போவீங்க. எப்ப இந்த ஸ்திதியை அடைந்தா, அந்த சம்பூர்ண ஸ்திதியோடைய அடையாளம் தானே இது. இதுதான் அது. ஒரு வினாடி நீங்க பேசணும்னு நினைச்சா டக்குன்னு பேசுவீங்க, டக்குன்னு அமைதி ஆயிடுவீங்க. அப்படி அப்ப அந்த சக்தி இருக்கும்போது உங்க முகத்துல அந்த சக்தியின் பிரகாசம் தெரியும்ன்றாரு. அது இன்னும் தெரியலன்ற.
இந்த பயிற்சி எப்ப உங்களுக்கு இயல்பான சுபாவமா மாறுதோ, அப்ப நீங்க சம்பூர்ண ஸ்திதியை அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம். டக்குனு ஒண்ணு பேசணும்னு நினைக்கிறோம், பேசுறோம். எனக்கு சில சமயம் ஆச்சரியமா இருக்கும். ஒரு சிலர நான் பார்த்திருக்கிறேன். என்ன அப்டின்னா, அவங்க ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க. அது அவங்கள நோகடிக்கிற மாதிரிலாம் கூட மத்தவங்க பேசுவாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்களோ அத மட்டும் தான் சொல்லுவாங்க. சில வயதானவர்கள்லாம் அப்படி பார்க்கலாம். சிலரு அ இன்டர்வியூல கூட அந்த மாரி பேசுறவங்கலாம் பார்த்துருக்குறோம். அவங்க நக்கல் ம். அடிப்பாங்க. அந்த நக்கல் அடிச்சதுக்கு திருப்பி இவங்க நக்கல் அடிக்க மாட்டாங்க. ரொம்ப சீரியஸா ம். பதில் சொல்லுவாங்க. பாபாவுமே அப்படித்தான் பண்ணுவாரு. ஆஹ. நிர்வாகிகள் கேட்கும்போது சீரியஸா அவர் பதில் சொல்லுவாரு. ம். இது கூட தெரியாதா? அந்த மாரிலாம் கேட்க மாட்டாரு. ரொம்ப சின்சியரா பதில் சொல்லுவாரு. அப்ப என்னன்னா, அவங்க என்ன நோக்கத்துல கேட்கறாங்கன்றதெல்லாம் நம்ம மனநிலைய மாத்தாது. சரி. அந்த அந்த நோக்கம் சரியா இருக்குதா? ம். சரியா இருந்தா நான் எந்த அளவுக்கு பதில் சொல்லணும்? சரியா இல்லன்னா கம்மியா சொல்லணும். ஆனா நோகடிக்கிற ம். மாரி சொல்லக்கூடாது. ஏன்னா, இங்க என்னுடைய குணத்தை அவன் மாத்திட்டான்னு அர்த்தமாயிடும். அது ஆ. இருக்கக்கூடாது. சோ இந்த பயிற்சி இயல்பானதா அமைந்தால், அதான் சம்பூர்ண ஸ்திதின்றார். சம்பூர்ண ஸ்திதியுடைய அடையாளம் அதுதான்றார். எல்லா முயற்சியும் ஈஸியா போயிடும் அதுக்கப்புறம். ஏன்னா, மனம் முழுக்க ம். முழுக்க உங்க கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னு அர்த்தம். இல்ல எந்த எண்ணத்தையுமே நீங்க உங்கள மீறி வரல, அதுக்கு தான் முற்றுப்புள்ளி. ஒண்ணு ஒண்ணா சொல்லி சொல்லி அந்த ஸ்டேஜ்க்கு எடுத்துட்டு போறாரு. எண்ணம் இருந்தா வார்த்தை வந்துரும். எண்ணம் அதிகமா வந்துச்சுன்னா. இப்ப எண்ணமே ம். வரல அப்டின்னா, வீட்டுக்கு போகணும். அந்த ஒரு நினைவு தான். இந்த ரத்தன் தாதி கடைசி நேரத்துல பார்த்தோம்ல பிரதர். இப்ப இறந்து அப்படிதான் போனாங்க. ஆகணும். இப்ப சரீரம் விட்டாங்களே. அந்த 2 வாரத்துக்கு முன்னாடி தானே பார்க்கும்போது, அந்த மாரி நிலையில தான் ஒளிக்கு அப்பால இருக்கிற நிலைமையில தான் இருந்தாங்க அவங்க. அப்படியே இருந்தாங்க. தட்டி தட்டி தான் எழுப்புனாங்க. அதாவது ஆக்சுவலா தூக் அஞ்ஞானிகளே இறக்கும்போது அப்படிதான் இருப்பாங்க. நான் ம். பார்த்திருக்கிறேன். எங்க வீட்லயே ஒருத்தங்க ம். இறக்கறதுக்கு முன்னாடி, அவ்ளோ அமைதியா இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாச்சு. எப்புட்றா இவங்க அமைதியா இருக்கிறாங்கன்ட்டு. ஆ ம். பாபா ஞானம்லாம் சொன்னா, "ஏய் போ போ போன்னுவாங்க." ஆ. அப்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. ஒரு 2 மணி நேரத்துல இறந்துட்டாங்க. அது என்ன மேஜிக் நடக்குமோ தெரியல அந்த நேரத்துல. சரி. ம். ஆ எல்லா முயற்சியும் ஈஸி ஆயிடும். எல்லாம் அப்டின்னா, அதுல புருஷார்த்தமும் அடங்கும். நினைவு யாத்திரை, சேவை எல்லாமே இதுல வந்துடும்ன்றார். எல்லாமே ஈஸி ஆயிடும். ம். சேவை, சுய புருஷார்த்தம், நினைவு யாத்திரை, குணம் தாரணை எல்லாமே வந்துரும். ம். சோ எப்ப இங்க நினைவும், சேவையும் உங்களுக்கு ஈஸியா அனுபவம் ஆகுதோ, அப்ப நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, நம்ம சம்பூர்ண ஸ்திதிய அடைய போறோம். ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, இறக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும்ன்னுவாங்க. மேபி அது உண்மையா ம். இருக்குமோ! அப்டின்னு தோணுது. ஏன்னா, அந்த நேரம் அவங்க வாதம் பண்ணல, எதுவுமே பண்ணல. பயங்கரமா ம். வாதம் பண்றவங்க. ம். சோ அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு கஷ்டமா அனுபவம் ஆகாதபோது உங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம பக்கத்துல வந்துட்டோம் ம். அப்டின்ட்டு. எவ்வளோ பெரிய மேஜிக்லாம் பாபா சொல்றாரு. ம். ஏன்னா, அவரு இருந்துட்டு போனாரு இல்லையா? அவருடைய அனுபவத்த சொல்றாரு பிரம்ம பாபா. அந்த கடைசி நிலையிலருந்து அப்பதானே போயிருக்காரு. 1 வருஷம் தான் ஆகுது. ம். சோ அத சொல்றாரு. ம். சம்பூர்ண ஸ்திதியில இருக்கிறவங்க அப்ப பாருங்களேன், பாபாவே சிவபாபாவும் சரி, பிரம்ம பாபாவும் சரி, பாப்தாதாவா வரும்பொழுது, பாபா மீட்ல பேசுவாங்க. பேசுறதே 1/2 மணி நேரம் கழிச்சு தான் பேசுவாரு. அப்படியே ம். அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பாரு. குழந்தைங்கள வந்துட்டேன் பார்த்துட்டேன். "குழந்தை எப்படி இருக்கிற?" எதுவுமே தோணல பாருங்க அவருக்கு. அந்த பேச்சுல ம். வர்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. ம். பேசுனா ஞான மழையா கொட்டுது. ம். டக்குன்னு என்ன பண்ருவாங்க, ஆ இது வந்து தமிழ்நாடு டர்ன், பஞ்சாப் டர்ன் அப்படின்ட்டு மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே. ஆஹா. டக்குன்னு அவங்க எழுந்திருப்பாங்க. அவரு அப்படியே அமைதியாயிடுவாரு. நான் பேசுறேன்ல, அப்புறமா பேசுங்கன்னுலாம் சொல்லல. ம். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா, இப்ப சமீபமா நடிகர் அரவிந்த் சாமி வந்து ஏதோ ஒரு பேட்டி, ஏதோ பிசினஸ் சம்மந்தமா ஏதோ பேட்டி குடுக்குறாரு போல இருக்கு. அவர் பேசிட்டே இருக்காரு. பின்னாடி இருக்கிறவர் அப்படியே அதுக்கு பதில் கன்டின்யூ பண்றாரு. "நான் பேசிடுறேனே" அப்படின்ட்டு பேசுறாரு.
மறுபடியும் அவர் ஏதோ சொல்றாரு. சரி அவர் ஏதோ சொல்ல வராருங்க. பேசுறீங்களா? என்ன குடுங்க. இல்ல பரவால்ல பேசுங்க. அப்ப அவருக்கு ஹர்ட் ஆகுது. பாபாக்கு ம். ஹர்ட் ஆகல. ம். அதான் விடுபட்டே பேசுறாரு. அவர் அந்த பேசுறது கூட அடிமையா இல்ல. இப்ப எவ்வளவு ம். கவனம் பாருங்க. அப்ப அந்த பேசுறத டக்குனு வாய்ஸ புடுங்கிட்டா, அந்த மாரி தான மைக்க புடுங்குறது. அது ம். கரெக்ட்டா ஆமா. சொன்னா மைக்க புடுங்குறது தான் அது. ம். மனிதர்கள் யாராவது பேசும்போது மைக்க புடுங்குனா என்ன ஆகும்? ம். இல்லையா? ஆமா. ஒரு வழி பண்ணிடுவாங்க. ம். ஆனா, டக்குனு அமைதியாயிடுவாரு. மைக் இருக்கும்போதே அமைதியாயிடுவாரு. இது இல்லாம அவங்க ஏந்திரிக்கிறாங்க அப்டின்ன உடனே அவரு அமைதியாயிடுவாரு. அமைதியான உடனே டக்குனு மைக் எடுத்துருவாங்க. ஏன்னா தாதிக்கு உடம்பு சரியில்ல. உடம்பு ஆ. தாங்காது ரொம்ப நேரம் பேசுனா அப்டின்ட்டு அவங்க அப்டி பண்றது. பட் ஆனா உள்ள பேசுறது சிவபாபா தான. பாப் தாதா தான. அவங்களுக்கும் அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஒரே இதுதான். ம். நாடகத்துல இது பதிவாயிருக்கு. முடிஞ்சு போச்சு. அந்த பிராக்டிஸ் தான் எடுத்துட்டு வர வைக்கிறார் நம்பள. ஸோ அப்ப உங்களுக்கு சேவை செய்யறதும் லேசா இருக்கும். நினைவும் அது பாட்டுக்கு இயல்பா இருக்கும். தேவையும் அப்படிதான் இயல்பா நடந்துட்டு இருக்கும். அப்ப புரிஞ்சுக்கங்க சம்பூர்ண ஸ்திதி கிட்ட வந்துட்டு. ம். சம்பூர்ண ஸ்திதியில இருக்கிறவங்க குறைவான முயற்சியின் மூலம் மிகுதியான வெற்றியை அடைவார்கள். அதான் சம்பூர்ண ஸ்திதி. முயற்சி ஸ்லைட்டா பண்ற மாரி இருக்கும். ஆனா வெற்றி பயங்கரமா இருக்கும்ன்ற. இப்ப கடுமையா முயற்சி பண்றோம். வெற்றி கம்மியா இருக்குது. ஆனா முழுக்க முழுக்க அந்த ஆத்ம உணர்வுல இருக்கிறோம். சத்தத்தை கடந்த ம். நிலையிலேயே ஒரு ஆனந்தத்துல இருக்கிறோம் அப்படின்னா, அப்படி நெனச்சாலே நடக்கும். அதானே நேத்து முரளி ஃபுல்லா சொன்னது. அப்ப எப்படி அவங்களுக்கு கஷ்டமா அனுபவம் ஆகப் போகுது? அவங்கள ம். கூப்பிடணும்னு நெனைக்கும் போதே அவங்க திரும்பி பார்த்து வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. எவ்வளவு ஈஸியா இருக்கும். இல்லையா? ம். ம். இந்த நேரத்துல அப்ப பாருங்க இவ்வளவு பலனை ஏன் சொல்றாருன்னா, அதுக்கு ஆசைப்பட்டாவது அந்த முயற்சி பண்ணுங்க. அந்த நிலையை அடையணும். ம். என்ன வீண் விஷயம் மைண்டுக்குள்ள வரவிடாம பார்த்துக்கணும். ஃபுல்லா ம். அந்த ஆத்மா, பாபா இதை தவிர வேற எதுவுமே நினைக்காம இருக்கணும். அவ்வளவுதான். அப்ப இந்த மேஜிக்லாம் நடக்குது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப முயற்சி செஞ்சு, ரொம்ப கம்மியான பலன தான் அடையிறீங்க. இன்னைக்கு முக்கியமா உங்க எல்லாருடைய முகத்திலும் ஒரு சிறப்பை வந்து பாபா செக் பண்றார். ஒரு விசேஷத்த. என்ன செக் பண்றாரு? அப்படின்னு யாருக்கு டச் ஆகுதுன்னு பாபா பார்க்கிறார். ஒரு விசேஷத்த செக் பண்றேன்னு சொல்ட்டாரு. என்ன விசேஷம்ன்னு சொல்லல. அது என்ன விசேஷம்ன்னு யாருக்கு டச் ஆகுதுன்னு பாபா இப்ப பார்த்துட்டு இருக்கிறாராம். ஏன்னா ம். அவங்க சொல்லுவாங்கல்ல. அப்ப ம். பாருங்க. அப்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கும்போது தான் அவர் நினைக்கிறது டச் அவளுக்கு ஆகும். சோ அதுக்கு டச் தான் ஆகும். பார்க்கிறார். யாருக்கு ம். டச் ஆகுது பார்ப்போம்ன்னு பார்க்கிறார். சோ அப்ப பாருங்க பாபா கிட்ட நாம பேசுறோம். நாம நம்ம கிட்ட அவரு பேசுறது நமக்கு எப்ப டச் ஆகும்னா, மைண்ட் ஃப்ரீயா இருந்தா டச் ஆகும். ஃப்ரீயா இருந்தா ம். தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் பேசுறதும் நமக்கு கேட்கும். நாம பேசுறதும் அவருக்கு கேட்கும். ஆ உலகத்துல உள்ள பிறருடைய மனதின் எண்ணத்தை அறியறவங்க மைண்ட் ரீடர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களாலேயே செக் பண்ண முடியுது. இன்னொருத்தர் மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுன்னா, மாஸ்டர் சர்வ சக்திவான் தானே நீங்க. உங்களால அது பண்ண முடியாதா? கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு உங்களால உணர முடியாதான்ற. எப்படி சூப்பரா சொல்லிருப்பாங்களா? இங்க தான் ஒரு பெரிய விஷயம். பாபா ம். உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சாக்கார முறையில சொல்லுவாரு. இங்க சொல்றாரு, இங்கேயும் அவருக்கு தெரியும்னு சொல்ல. உங்களால முடியாதான்றாரு. ஆ. அப்ப எப்படி எடுத்துட்டு வராரு பாருங்க. நமக்கே ஆச்சரியமா, வாவ்! இதெல்லாம் முடியுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அத ம். அத பத்திலாம் யோசிக்காமலே இருந்தோம்ல. இப்ப சொல்றாரு, அவரு சொன்ன அந்த பயிற்சிய பண்ணா, இப்ப அதெல்லாம் முடியணும். ம். அப்ப அந்த பயிற்சி பண்ணல, அதனால முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆ மாஸ்டர் சர்வசக்திவான். கடவுளோட குழந்தை. உங்களால முடியாதா? அந்த லௌகீகத்திலே முடியுதுன்னா, ம். ஆச்சரியமா இருக்கும். நெறைய
அந்த அமெரிக்காஸ் காட் டேலண்ட்னு ஒரு ப்ரோகிராம் யூடியூப்ல இருக்கும். ஸோ அதுல நெறைய பேர் அந்த மாரி சொல்லுவாங்க. யாராவது ஒரு பேர ம். நெனச்சுக்கோங்கன்னுவாங்க. நீங்க இத தானே நெனச்சீங்கன்னுவாங்க அந்த பேர. ஆச்சரியமா இருக்கும். ம். எப்படி பேரெல்லாம் எப்படி சொல்றாங்க? இல்லையா? அதே மாரி ஒரு டைரியில ஏதாவது ஒரு பக்கத்த நெனச்சுக்கோங்கன்னுவாங்க. அது ஒரு ம். 1000 பக்கம் உள்ள டைரியா இருக்கும். ம். டக்குன்னு எடுத்து அவரு ம். பார்க்க கூட மாட்டாரு. அது வேற இருக்கு. பார்க்காம இதுதானா அந்த பக்கம்ன்னு பாருங்கன்னுவாரு. அப்படியே அவங்களுக்கு ஷாக் ஆயிடும். ம். ஆ. செம ஆச்சரியமா இருக்கும். அதே மாரி என்னென்னமோ பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அதான் சொல்றாரு. அவங்களால முடியும்னா, உங்களால முடியும்ன்றாரு. பாபா ம். குழந்தைங்களால முடியாதது எதுவுமே கிடையாதுன்றாரு. ம். மைண்ட மட்டும் கிளீனா வச்சுக்கணும் அவ்வளோதான். இந்த பட்டியில இருந்தவர்களுக்கு சோதனைத்தாள் இன்னும் கொடுக்கல. அதனால இன்னைக்கு பாப்தாதா சோதனைத்தாள் டெஸ்ட் பேப்பர் கொடுக்கிறார். நீங்க எல்லோரும் பாஸ் ஆகிட்டீங்க. ஒண்ணு பாஸ். அடுத்தது பாஸ் வித் ஆனர். இல்ல பாஸ் ஆகுறதுன்றது 35 தாண்டுனாலே பாஸ் தான். ம். ஆனா பாஸ் வித் ஆனர்ன்றது வந்து 80, 90க்கெல்லாம் மேல போனா தான் பாஸ் வித் ஆனர். மதிப்போட ஃபர்ஸ்ட் பாஸ் கிளாஸ். ஆகுது. ம். ஸோ அத செக் பண்ணும்போது சொல்றாரு, நீங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டீங்க. ஆனா 2 இருக்குது. பாஸும் இருக்கு, பாஸ் வித் ஆனரும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆ பாண்டவ் சேனை சக்திகளை விட முன்னணியில் நிற்கிறதா? அல்லது சிலர் முன்னணியிலும், சிலர் பின்தங்கியும் இருக்கிறீங்களா? ஸோ பாபா வந்து ஆண்ன்னு பார்க்கக்கூடாது, பெண்ணுன்னு பார்க்கக்கூடாது, ஆத்மாவ தான் பார்க்கணும்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு அவரே பெண் குழந்தைங்களோட ஆண் குழந்தைங்க முன்னாடி நிக்கிறீங்களான்னும் கேட்கிறாரு. இல்லையா? அப்ப போட்டி போடணும். அதுல அதுக்காக சொல்றாரு. ஏன்னா, அந்த போட்டி போட்டு முன்னேறணும் இல்லையா? வேற எந்த விதத்த வச்சு பாபா சொல்ல முடியும்? ஸோ அதனால இப்படி சொல்றாரு. இது தற்காலிகமா ஸ்கூல்ல வந்து அந்த குரூப் பிரிப்பாங்க. போட்டிக்காக. இந்த சும்மா குரூப்பே. தற்காலிகமா. அந்த மாரி பிரிச்சு சொல்றாரு. அவ்வளோதான். சகோதரர்கள் கிட்ட, அதாவது பாண்டவர்கள் கிட்ட பேசும்போது, சோ சகோதரர்கள பாண்டவர்கள்னா, சகோதரிகளை சக்திகள்ன்னும் பாபா ஜெனரலா சொல்லுவாரு. சகோதரர்கள் கிட்ட பேசும்போது, நீங்க சக்திகளுக்கு முன்னாடி நிக்கிறீங்களா? அதாவது முன்னாடி வந்துட்டீங்களா? அல்லது இன்னும் பின்தங்கி தான் இருக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பந்தயத்துல யாரு முதல்ல வர விரும்பினாலும், அவங்கள யாராலும் தடுக்க முடியாது. ம். சக்தியா இருந்தாலும் சரி, பாண்டவர்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்த பாபா குழந்தையா இருந்தாலும் சரி, 50 வருஷம் பாபா குழந்தையா இருந்தாலும் சரி. யாருமே தடுக்க முடியாதுன்றார். நீங்க நினைச்சிட்டீங்கன்னா யாராலயும் தடுக்க முடியாது. நீங்க நினைக்கணும். இல்லையா? பாபா நினைவிலே இருக்கணும்ன்ற அந்த உறுதித்தன்மை தான் இருக்குது. அத எப்படி சொல்றாரு பாருங்க. உங்களால வர முடியும் அப்படி சொல்லல. நீங்க வர விரும்பிட்டீங்கன்னா, உங்கள யாரும் தடுக்க முடியாதுன்றாரு. அந்த வார்த்தை பிரயோகம் பாருங்க. அந்த பவர் குடுக்குறாரு. உன்னை யாராலயும் தடுக்க முடியாது. அப்படி சொல்றாரு. நீங்க மனசு மட்டும் வச்சுட்டா போதும். அப்ப அதுக்கு பிரதர் தடையா இருக்கிறது சொல்லுங்க சிஸ்டர். வந்த பாபா குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல இது இல்ல. கண்டிப்பா. நெறைய பேர் அப்படிதான் நம்மளால முடியுமான்ட்டு விட்டுர்றாங்கல்ல. என்னன்னா இப்போ வந்துட்டு எப்போ நம்ம கிடைக்குதோ அப்பத்துல இருந்து நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்கு அததான் பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னொன்னு கடைசி ஸ்திதி. சோ நம்ம எந்த அளவுக்கு முன்னேறமோ அதுல தானே வெற்றி இருக்கு. இப்பத்துல இருந்து முயற்சி பண்ணா கூட இலக்கு அடைஞ்சிடலாம். கரெக்ட். அதுக்கு அதே இன்னைக்கு சாக்கார முறையில பாபா சொல்வாரு. எல்லாருமா நாராயணன் ஆயிட போறாங்க. அப்படின்னு நீங்க அப்படி. நினைச்சீங்கன்னா ஃபெயிலுன்ட்டு. ஏன்னா, பிரம்மா பாபாவ மட்டும் சொல்லல நீ நாராயணன்னு. ஒவ்வொருத்தரையும் பார்த்து அதான் சொல்றாரு. அதுல அசைக்க முடியாத நிச்சய புத்தி வச்சீங்கன்னா நீங்க போயிடுவீங்க. நம்மளால முடியுமான்னு ஸ்லைட்டா சந்தேகம் வந்தாலும் காலி. நல்லா முயற்சி பண்றவங்க கூட நம்மளால முடியாதுன்னு நினைச்சுட்டாங்கன்னா காலி தான். ஏன்னா இங்க நிச்சய புத்தி தான் மெயின். எவ்வளவு கீழ இருக்கோம் என்னால முடியும் நினைக்க அவன் வர ஆரம்பிச்சுருவான். சோ அத சொல்றாரு. யாராலயும் உங்கள தடுக்க முடியாது. அப்ப தடுக்கிறது எது தெரியுமா? உங்களுடைய தடை தான். உங்க தடை தான் உங்கள நிறுத்தும். மத்தவங்களால நிறுத்த முடியாது. இதுதான் பெரிய விஷயம். நீங்களே அலட்சியமா விட்டா தான் உண்டு. மற்றபடி மற்ற யாரும் உங்களை தடுக்க முயன்றாலும் அப்படிலாம் தடுக்க முடியாது.
உண்மையிலே பாண்டவர்கள பொறுத்த வரைக்கும், பின்னால இருக்கிறது தான் முன்னால இருப்பதாகும். ஏன்னா, இங்க வந்து பெண்களை தான் முன்னுக்கு வைப்பாங்க. ம். இல்லையா? அப்படி நீங்க அவங்கள முன்னுக்கு வச்சு தான் நீங்க முன்னாடி வரீங்கன்றார். பிரம்மா பாப்பா அப்படிதான் ம். அம்மாவ முன்னுக்கு வச்சு அவரு முன்னாடி போயிட்டாரு. இல்ல இதுதான் இங்க ரகசியமே. யார நீங்க முன்னாடி தள்ளுறீங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நீங்க தான் இருப்பீங்கன்றார். அதனால என்னடா பெண்களையே முன்னுக்கு வைக்கணும் அப்படின்லாம் நீங்க நெனச்சுட்டு இருக்கக்கூடாது. அப்படி பின்னாடி இருக்கிறது தான் இங்க முன்னாடி வர்றதுன்றார். செம இது. ஆ ஏன் பின்னால இருக்கிறீங்க? ஏன்னா பாதுகாவலர் பின்னாடி தான் இருப்பாங்க. இல்லையா? ஒரு முதல்வர் இவங்கலாம் பேசுறாங்கன்னா, பின்னாடி தான் பாடி கார்ட் நின்னுட்டு இருப்பாங்க. இல்லையா? நின்னுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பாதுகாப்பு குடுத்துட்டு இருப்பாங்க. சோ பெண்களுக்கு ஆண்கள் பாதுகாவலர்கள் தான் பாபா சொல்றாரு. இல்லையா? சோ பெண்களை வச்சு தான் அந்த அம்பு விடுறோம். அதோடைய நினைவு தான் மகாபாரதத்துல அந்த பீஷ்ம பிதாமகருக்கு சிகண்டிகைன்ற ஒரு பொண்ண வச்சு அம்பு விட்டு தான் அவர காலி பண்றாங்க. சோ அது மாரி பெண் குழந்தைங்க விடுற ஞான அம்புல தான் பெரிய பெரிய வித்வான் இவங்க எல்லாம் விழுவாங்கன்றார். சோ அதுல இன்னொரு ரகசியமும் இருக்குது. என்னன்னா சிகண்டிகை பெண்ணு தான். ஆனா அங்க பெண் உடம்புல அவங்க வரமாட்டாங்க. ஆண் உடம்புல தான் வந்திருப்பாங்க. சோ அப்ப அதுல அதுல இன்னொன்னு ரகசியம் இருக்கு. ஏன் அப்டின்னா, பெண்ணா இருந்தது முன் ஜென்மம் அவங்க. இப்ப பாபாக்கு வந்து பெண்ணா இருக்கிறாங்கன்னு வச்சா அம்மா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஜென்மத்துல அவங்க பெண்ணாவே பிறப்பாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது. இல்லையா? சோ ம். இந்த மாதிரியும் இருக்கு. ஏன்னா இது இது இத தப்பா புரிஞ்சுட்டு ஆண் குழந்தைங்க வந்து சேவையே பண்ணாம இருக்கிறாங்களோன்னு ஒரு டவுட்டா இருக்குது. இல்லையா? சோ அதுக்காக தான் அங்க பெண் ஆத்மா. ஆனா ஆண் உடம்புல தான் அப்ப வந்திருப்பாங்க. ம். அந்த சிகண்டிகை வந்து தவம் செஞ்சு ஆண் மாரி மாறுற மாரி காமிப்பாங்க அந்த கதையில. ம். அப்படியா? அவ பொ ஓ! அவர் பெண்ணா தான் அவர பிறப்பாங்களா அப்ப? கொல்ல இருப்பாங்க. அந்த ஓஹோ! காட்டுல போயி மேலல்லாம் அப்படியே தழும்பாயிடும். அந்த சரி, அந்த சரி, சரி. அளவுக்கு போர் பயிற்சி எல்லாம் செய்வாங்க. ஆமா. அதுக்கு உடம்ப முன் வந்து ஜென்மத்துல வேற ஏதோ பேரு இல்ல உங்களுக்கு? ஆமா. ஏதோ ஆமா. அது நல்ல வந்து பேரு. அம்பிகை, அம்பா, ஆ அம்பாலிகான்னு வரும். அம்பாலிகா, அம்பிகான்னு காளிகா வரும். அப்படின்னு 2 பேரு கரெக்ட். அதுல ஒருத்தங்க தான். ஓஹோ! அதுதான் சூப்பர், அப்படிதான் சூப்பர். சிகண்டின்னு மாறிக்கிட்டு ஆணும் ம். பெண் தான். ஆனா ஆண் மாரி மாறிடுவாங்க அவங்க குணத்தால. மாறிடுவாங்க. சிஸ்டர் சரி. எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஆணா தான் பிறப்பாங்க. தக்க சமயத்துல பெண்ணா மாறுவாங்க. கடைசியில பெண்ணா வந்து இது பீஸ்மர் முன்னாடி நிக்கும் பொழுது தானே அவங்க அஸ்திரத்தெல்லாம் கீழ போட்டுருவாங்க. அதான் அது ஒரு பெண் சீரியல்ல ஒரு மாரி சீரியல் அப்படி மாத்தி வெவ்வேறு வெர்ஷன் இருக்கு இல்லையா? அத பீஷ்மர் வந்து தம்பிக்கு கல்யாணம் பண்றதுக்காக தானே அந்த அம்பாலிகா 2 பேரையும் கூட்டிட்டு வருவாரு. ம், ம். அதுல வந்து அந்த அம்பா கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. அப்ப நீங்க தானே கல்யாணம் பண்ணணும். அதான். அது எப்படி இன்னொரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இது பண்ணும்போது, அதெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லும்போது தான், ம், அப்புறம் தான் நான் முடியாதுன்னு சொல்லிட்டு அவ என்னமோ அப்பா வீட்டுக்கு போவா. அப்பா வீட்ல சேர்த்துக்க மாட்டாங்க. திருப்பி ம், இங்க வருவா. இவரு சேர்த்துக்க மாட்டாரு. அப்ப நீ என் கூட இருக்கணும்னா, நீ ஒரு வேலைக்காரி மாரி தான் இருக்கணும். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஏதோ சொல்லுவாரு. அப்ப ம். அவ ரொம்ப வாழ்க்கைய வெறுத்து போய் தான் அதுக்கப்புறம் தான் இந்த மாரி ஆகுறா. சூப்பர். என்னோட வாழ்க்கைய சால்வன்னு ஒருத்தன வேற விரும்பியிருப்பா. அவன்ட்ட கரெக்ட். போனா அவனும் முடியாதுன்னு சொல்லிருவான். ஏன்னா பீஷ்மர் தானே உன்ன கரெக்ட். வெற்றியா கொண்டு போயிருக்கிறாரு. நான் ம், இனிமே ம். ஏத்துக்க முடியாது. இப்படி பந்தாடுவாங்க எல்லாரும் சேர்ந்து அவள. அப்பா கரெக்ட். அந்த சால்வன், இந்த பீஷ்மர். அதுல தான் ம். அவளுக்கு கோவம் வந்து இந்த பீஷ்மர பழி வாங்கணும்னு, கொல்லணும்னு இந்த மாரி தவம் செய்ய ஆரம்பிச்சா. கரெக்ட். அதே மாரி ஆ அர்ஜுனன் கூட அந்த 14 வருட வனவாசத்துல கடைசியில திருநங்கை ஆயிடுவான். கடைசி ஆ ஒரு வருஷம் திருநங்கையா தான் இருப்பாரு. சோ அப்ப இதுல என்ன மறைஞ்சிருந்து ரகசியம் இருக்குன்னா, பாபா வந்து பெண்கள வந்து பெண் சிங்கங்கள்ன்னுவாரு. அவங்களுக்கு தைரியத்த கொடுப்பாரு. ஆண்கள் தன்னை பெண்ணாக உணரணும்ன்னுவாரு. பெண்ணாய் உணர்ந்து என்னை கணவனாய் நினைக்காமல் உங்களால காமத்தை வெல்ல முடியாது. விகாரத்தை விட முடியாதுன்னுவாரு. அப்ப இன்னொன்னு என்னன்னா, பெண்ணாய் நினைத்து அந்த சாஃப்ட்னஸ் வந்தா தான் இந்த ஞானத்தை கொடுக்க முடியும். கரெக்ட். பெண்களுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் இந்த ஒரு இருக்கக்கூடாது, தைரியம் வேணும். ஆணுக்கு ரொம்ப அந்த ஒரு ஒரு ஆமா. விதமான அந்த பொறுமை. ஒரு ஆண் அதான் தன்மை இருக்கக்கூடாது, மென்மை வேணும். சோ 2மே இங்க பொறுமை, சொல்லப்படுது. சகிப்புத்தன்மை. ஆமா ம். 2மே பெண்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் ஆண்கள விட. அதனால அந்த கரெக்ட். குணம் ஆண்களுக்கு வரணும். பெண்ணுங்களுக்கு அந்த தைரியம் வரணும். சிங்கமா தைரியம் மாறணும். வரணும். கரெக்ட். 2 பேருக்கும் அந்த 2 குணமும் சோ வரணும் நல்ல மொத்தத்துல. சேவை செய்யற எல்லா சிஸ்டர் கிட்டயுமே ஆண் தன்மை இருக்கும். பிரதர் கிட்ட பெண் தன்மையும் இருக்கும். மேலோங்கி இருக்கும். சோ அதையுமே நம்மளால பார்க்க முடியும். ஆ
அப்ப நீங்க வந்து பாதுகாவலர்கள் இல்ல, இந்த எகிப்தின் பாதுகாவலர்களே நீங்க தான். அப்ப நீங்க பின்னாடி இருக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, யோக பலம் அதுவும் இருக்குது. இப்ப மம்மா வந்து பேசுறாங்க. ஆனா ஸ்கிரீனுக்கு பக்கத்துல 100 மாத்தாஸ வந்து யோகா பண்ண வைக்கிறாங்க. இங்க யோக பலம் குடுக்குறதும் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறது தான். அதுவுமே பண்ணணும். பிரதர் சொல்லுங்க சிஸ்டர். அந்த முன்னுக்கு வைக்கிறத பத்தி சொன்னாங்கல்ல பிரதர். இப்ப ம். பக்தியில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்ல எல்லாம் வழிபடுற முறை இருக்கும். அந்த கோயிலுக்கு போனா செல்வ வளம் இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது மேக்சிமம் நிறைய பேர் அத வெளியில சொல்ல மாட்டாங்க. ரகசியமா தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா நாம நல்லா இருக்கணும்ட்டு. பட் இங்க மட்டும்தான் மத்தவங்கள முன்னுக்கு வச்சு நாம முன்னேறுறோம். இது எவ்வளவு புதுமையான விஷயம். கரெக்ட். அது கோயில்ல என்ன சொன்னீங்க? நெறைய முறைகள்லாம் இருக்கும் பிரதர். காலையில சிலர் வந்துட்டு அதிகாலையில எழுந்து தியானம் பண்றது, உப்பு ம். பரிகாரம், எலுமிச்சை ம். பரிகாரம் நெறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணா இது அது என்ன லட்சுமி கடாட்சம் வரும் அப்டின்லாம். ஓ! பட் அத மேக்ஸிமம் வெளிய யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. இவங்க ம். மட்டும் ரகசியமா கரெக்ட், அது கரெக்ட், வேண்டுதல வெளியில சொன்னா பலிக்காது அப்படின்றாங்க. கரெக்ட். இங்க குடுக்க தான் நாம உயர்வோம். ஏன்னா இங்க கொடுக்கிறது தான் அடையிறது. பிராமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் எல்லாமே. ஆ பாபா கேட்கிறாரு, ஏன் பின்னாடி இருக்கிறீங்கன்னா, பாதுகாவலர்கள் பின்னாடி இருப்பாங்க. பாதுகாவலர்களான நீங்கள் முன்னாடி இருக்கிறீங்களா? பின்னாடி இருக்கிறீங்களா? எத விரும்புறீங்க? பாதுகாவலர்கள் பின்னால் இருப்பார்கள். வழிகாட்டிகள் முன்னால் இருப்பார்கள். ஆகவே வழிகாட்டிகள் முன்னால் இருக்கின்றனர். பாண்டவர்கள் பாதுகாவலர்களாக ஆக்கப்பட்டுள்ளனர். ஆகவே பாண்டவர்கள் பின்னால் இருந்து முன்னால் இருக்கும் சக்திகளை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் வழிகாட்டிகள் ஆகக்கூடாது, பாதுகாவலர்கள் ஆக வேண்டும். பாண்டவர்கள் வழிகாட்டிகள் ஆனால் குழப்பம் ஏற்படும். ஆகவே பாண்டவர்கள் பாதுகாவலர்களாகவே இருக்க வேண்டும். நீங்கள் எந்த வகையான முயற்சி செய்பவர்களின் வரிசையில் நீங்கள் இருக்கிறீர்கள்? குறிப்பாக இந்த தூய்மையை பத்தி எல்லாம் பேசும்போது, ஒரு பெண் பேசுறாங்கன்னும் போது யாரும் பிரச்சனைக்கு ஆனா அதுவுமே நடக்கும். பட் ஏன்னா மம்மா இருக்கும்போது நடந்துச்சு. பட் இருந்தாலும் ஆணை கம்பேர் பண்ணும்போது பெண் அங்க வந்து நின்னாங்கன்னா அமைதியாயிடுவாங்க. இல்லையா? ஆ பாண்டவர்கள் வழிகாட்டிகள் ஆகுனாங்கன்னா குழப்பமாயிடும். ஏன்னா நம்ம ஞானம் அப்படி இருக்குது. இல்லையா? இந்த ஞானத்தில் சொல்லும்பொழுது ரொம்ப அந்த தாயன்போட சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். ஆ ஆகவே பாண்டவர்கள் பாதுகாவலர்களாகவே இருக்க வேண்டும். நீங்கள் எந்த வகையான முயற்சி செய்பவர்களின் வரிசையில் இருக்கிறீங்க? முயற்சி செய்பவர்களில் எத்தனை வகையான வரிசைகள் உள்ளன? அப்படின்னு பாபா சொல்றாரு. ஆ முயற்சி செய்யறவங்கல இந்த முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம். அதுல நீங்க எந்த தரத்துல இருக்கிறீங்க? எத்தனை வகையான தரம், வரிசை இருக்குது? அப்படின்னு பாபா கேட்கிறாரு. மாஸ்டர் சர்வசக்திவான்களாக நீங்கள் மாறுவதற்கு இப்போது பாபா கற்பித்து வருகின்றார். இதன் மூலம் நீங்கள் மற்ற ஒருவரின் ஸ்திதியை அல்லது அவர்களின் முகத்தின் மூலம் அவர்களின் எண்ணங்களையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். பாருங்க, அப்படி எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான்ற. அப்ப சர்வசக்திவான் பண்றதெல்லாம் நீங்க பண்ணணும். அப்ப நம்மளால மத்தவங்களுடைய எண்ணத்தை தெரிஞ்சுக்க முடியும். அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பாபாவுக்கு தெரியாதா? இல்ல. அப்ப அவர் வந்து தன்னை வந்து டவுன் பிளே பண்றாரு. எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது குழந்தை. அப்படி சொல்லி, 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 சொல்லி ஆனா உன்னால முடியும், உன்னால முடியும்னு சொல்லும்போது தான், என்னால முடியும்னா அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? அப்படின்ட்டு. ஆச்சரியமா எனக்கு இருக்கு. இது நிறைய இருக்கும் பிரதர். ஏன்னா நம்மள வந்துட்டு நீங்க இந்த மாதிரி என்ன நினைச்சாலே உங்களுக்கு இத பண்ணலாம், அத பண்ணலாம்னு அவ்வளவு ஸ்ரீமத் குடுக்குறாரு. அப்ப காட்சியே காட்ட இதுக்கெல்லாம் முடியும்ன்றாரு. எனக்குமே நிறைய டைம் தோடி இருக்கு. பட் அவர் வெளிக்காமிக்க மாட்டாரு. கரெக்ட். அவரு குழந்தைங்கள முன்னுக்கு வைக்கிறாரு. அதான் விஷயம் இதுல. ஆ அப்ப பாருங்களேன்.
நானே கர்த்தர், நானே கர்த்தர்ன்ட்டு இதுல வரும். பைபிள்ல. நான் அஞ்ஞானியா இருக்கும்போது படிக்கும்போது, நாஸ்திகனா இருக்கும்போது, என்னடா கடவுள் என்ன இப்படி சுயத்தம்பட்டமா அடிச்சிட்டு இருப்பாரு. நானே கடவுள், நானே கடவுள்னு. அப்ப இப்ப பாபா அப்படிதான் பண்றாரு. ஒண்ணுமே இல்லாத மாரி பண்ணிட்டு, உங்க மூலமா தான் நான் வெளிப்படணும்ன்ட்டு நம்பள பவர் ஆக்கி வெளில காட்டும்போது, இப்படிப்பட்டவர்கள கடவுள தவிர யாராவது உருவாக்கி இருக்க முடியுமா? இப்ப இயேசு கடவுளுடைய குழந்தைன்னு தானே சொல்றாரு. அப்ப கடவுளுடைய குழந்தை. ஆனா கடவுள் பண்ற எல்லாத்தையும் அவர் பண்றார். சோ அதை வைத்து தான் அவங்க கடவுள் அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாரி நம்பள மாத்துறார் இப்ப. அப்ப எப்படி சர்வசக்திவான் ஆகுறதுன்னு கத்துக் கொடுக்கிறாராம். சர்வசக்திவான் ஆகுறதன் மூலமாக நீங்க மற்றவருடைய ஸ்திதியை அவங்க முகத்தின் மூலமாகவே அவங்க எண்ணங்களை கூட தெளிவா தெரிஞ்சுக்க முடியும்ன்றார். ஒரு அனுமானம் இல்ல. தெளிவாகவே அவங்க முகத்த பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்றார். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆ அது பேர் என்ன? உள்நோக்கு முகம் தான் இருக்கணும்ன்றார். வெளியில இருக்கிறத பத்தி கவலைப்படாதீங்கறார். வெளியில இருக்கிறதே கவலைப்படாத பொழுது அவங்களுடைய எண்ணம் நம்முடைய எண்ணமாக தெரியும். அது இதுவாது முகத்த பார்த்துன்னு பாபா சொல்றாரு. ஒரு சிஸ்டரு பார்க் அதாவது பாபா இதுக்குள்ள ஒரு பார்க் மாரி இருக்கும் போல இருக்கு வெளிநாட்டுல. சோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஊஞ்சல்ல. மதுபன்லன்னு நெனைக்கிறேன். ஊஞ்சல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? இவங்க பாட்டுக்கு ஊஞ்சல்ல உட்கார்ந்து யோகா பண்றாங்க. திடீர்னு ஒரு எண்ணம் வருது. என்னடா இப்படிலாம் நமக்கு எண்ணமே வருது? அப்படின்ட்டு சிஸ்டர் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லி, நீங்க இப்படி நினைச்சீங்களான்னாங்க. அவங்களுக்கு தூக்கி வாரி போச்சாம். ஐய்யய்யோ! யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னாங்களாம். சோ அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நெறைய விஷயங்கள் அப்படி நடக்குது. நம்ம மைண்ட் கிளியரா இருக்கும்போது அப்படி கேட்ச் ஆகுது ஆ போல இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்களோட எண்ணம் வருது. கண்டிப்பா. அதே மாரி அந்த சிஸ்டர் வந்து கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்சார்ஜ் பிரதர் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அவரு மைண்ட்ல ரொம்ப வக்கிரமான எண்ணம் ஓடுறது அவங்களுக்கு தெரியுது. என்ன இந்த மனுஷன் இவ்ளோ மோசமா நெனச்சுட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்டின்ட்டு. இப்ப எவ்ளோ பெரிய சக்தி வருது பாருங்க. அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணா எல்லாமே சாத்தியம் அப்டின்னு பாபா சொல்றாரு. இதுல எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. அவங்க இதுதான் நெனச்சிருப்பாங்களா? இல்ல நம்ம பிரம்மையான்ற டவுட்டே வராதுன்றார். தெளிவா உங்க முன்னாடி சொன்னா எப்படி டவுட் இருக்காதோ, அந்த மாதிரி தெரியுன்றார். எவ்வளவு பெரிய விஷயம். அதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் கல்வியின் இறுதி ஸ்திதி. நம்ம படிப்புடைய அ பலன் அதுதான். கடைசி ஸ்திதி. ஏன்னா, அத வச்சு தானே எல்லாருக்கும் சக்தி கொடுக்க போறோம். பக்தர்கள் என்ன சொல்றாங்க? அந்த ஆத்தாவுக்கு தான் என் மனசுல இருக்கிறது தெரியும்னு தானே சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியுதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி ஆகணும். சோ அப்ப கருணையே ஆகணும்னா, எல்லைக்குட்பட்ட எதுவுமே நம்ம புத்தியில இருக்கக்கூடாது. அந்த கருணையினால தான் எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்றதே. அதான் இங்க முக்கியமான விஷயம். சாக்கார பிரம்மா பாபாவின் மூலமாக இந்த ஸ்திதி உங்களுக்கு ஓரளவு காட்டப்பட்டது. சாக்கார உருவில் பாபாவுடன் அப்ப இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா, இப்ப இப்ப நான் இந்த ஒரு சிஸ்டர பத்தி சொன்னேன் இல்லையா? அவங்க இறந்துட்டாங்க ஆக்சுவலா. ஒரு இதெல்லாம் என்ட்ட ஷேர் பண்ணி 1 வருடத்திலேயே அவங்க இறந்துட்டாங்க. நான் பாபா குழந்தை ஆன புதுசுல அவங்க சொன்னாங்க. இறந்துன்ட்டாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன். அப்ப அப்ப இது அவங்க சொல்லன்னா இது தெரியாது. தெரியலன்னா நம்மளும் இத ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா பாபா சொல்றாரு. பாபா சொல்றது ஆல்ரெடி பாபா ஆக முடியும்னு சொன்னாரே தவிர, ஆனவங்கள நமக்கு தெரியாது. இல்லையா? இப்ப அந்த சிஸ்டர் சொன்னத சொல்லும்போது தான் நமக்கு வந்து வாவ்! இப்படியெல்லாம் அதே சிஸ்டரே அதே சிஸ்டர் கிட்ட இன்னொரு சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து சூக்ஷ்ம உடல வச்சுட்டு எங்க வேணாலும் போக முடியும். அங்க நடக்கிறத பார்க்க முடியும்னாங்களாம். அப்ப இவங்களுக்கு வந்து ஷாக்கா இருக்குது. சரி ஒரு டவுட்ல என்ன பண்ணாங்க, யாரோ ஒரு அ அந்த வீடு கிரகப்பிரவேசம் இருக்குது இல்லையா? அதுக்கு போயிருக்கிறாங்க ஒரு பிரதர் வீட்டுக்கு. அப்ப இவங்க சொன்னது ஞாபகம் வந்தோனே, சரி செக் பண்ணிடலான்ட்டு அந்த சிஸ்டருக்கு கால் போட்டு, "நாங்க இப்ப எங்க இருக்கிறோம் சொல்லு" அப்படின்றாங்க. அப்ப இவங்க யாரெல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க, என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி மற்றவர்கள் என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்க, அந்த பில்டிங்ல என்ன இருக்குது, அந்த வாழை மரம் இது இது எல்லாத்தையுமே துல்லியமா சொன்னாங்களாம்.
ஷாக் ம். ஆயிடுச்சான். அந்த செகண்ட் டக்குன்னு. அதெல்லாம் வந்துட்டாங்க. இவங்க எங்க இருக்கிறாங்கன்னு ம். தெரியாது. அந்த இடத்துக்கு இவங்க போனதும் கிடையாது. இதெல்லாம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த ஞானத்தின் மூலம் என்னென்னலாம் அடைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. பிரதர் ம். ம். அநியாயத்துல கூட பிரதர் சிலர் இந்த ம். சாமி சொல்றது, குறி சொல்றதுக்கு இயற்கையாவே அவங்களுக்கு சில சக்திகள் இருக்கும். ஸ்லைட்டா அத இருக்கும். வச்சு இவங்க ஊர் இருப்பாங்க. பட் கரெக்ட். வந்துட்டு இது வந்துட்டு பாபா எல்லாராலயும் பண்ண முடியுங்கிறாரு. நம்மளால. அது வந்துட்டு சில கண்டிப்பா. அந்த முன்ஜென்ம இது அந்த இதுல வர்றது. அது சிலருக்கு அந்த வெளிப்படுறது. பட் பாபா குழந்தைகளாக கூட இருக்கலாம். பட் வந்துட்டு இது எல்லாராலயும் முடியுங்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். பட் ஏன்னா, நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய லட்சியமே அதுதான். அத அடையணுன்ட்டு ம். அவங்க தியானம் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு கிடைக்குது. நம்மளுடைய லட்சியம் அது கிடையவே கிடையாது. நாம அதுக்காக முயற்சி பண்ணவும் கிடையாது. நம்மளது மிக உயர்ந்த இலக்கு. அதை நோக்கி போற வழியில இதெல்லாம் கிடைக்குது. இதத்தான் இதத்தான் பக்தி ம். மார்க்கத்துல என்ன சொல்லுவாங்க, தியானத்தின் வழியில நெறைய ரித்தி சித்தி வரும். அது பின்னாடி போயிடக்கூடாது. கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கிறாங்க. இல்லையா? ஆனா நமக்கு மற்றவர்களுடைய எண்ணம் தெரியறது எதுக்குன்னா, அவங்களுக்கு சக்திய நிரப்புறதுக்காக. அவங்க தெரியறது வந்து பிசினஸ் பண்றதுக்காக. நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லையா? அவங்க வந்து அவங்க மனதை அமைதிப்படுத்த தெரியாது அவங்களுக்கு. தெரிஞ்சிருச்சு. இத சொன்ன உடனே அவங்களுக்கு புடிச்சிடும். நம்பிக்கை வரும். பிசினஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஆ அப்ப சாக்கார பிரம்மா மூலமாகவே சில விஷயங்கள் இந்த மனநிலை ஸ்திதி வந்து காட்டப்பட்டது. சாக்கார உருவில் பாபாவுடன் உடன் இருந்தவர்கள் இந்த மாரி பல அரிய காட்சிகளை பார்த்திருந்தனர். பாபா கூடவே இருந்தவங்க இந்த மாரி நெறைய பார்த்திருக்கிறாங்க. அதே மாதிரி சகல குழந்தைகளும் வரிசை கிரமத்தில் இந்த ஸ்திதியை அடைவார்கள். அவங்கவங்க முயற்சிக்கு ஏற்ப எல்லா குழந்தைங்களும் சிஸ்டர் சொன்ன மாரி எல்லா குழந்தைங்களும் அடைவாங்கன்றது. ஆனா வரிசை கிரமம் இருக்கும். நீங்கள் தொடர்ந்து இதே ஸ்திதியில் இருந்து வந்தால்தான் உங்களுடைய இறுதி சொரூபம் மற்றும் எதிர்கால சொரூபத்தை மற்ற அனைவரும் தெளிவாக காண இயலும். நீங்கள் தொடர்ந்து இதே ஸ்திதியில் இருந்து வந்தால்தான் அந்த சம்பூர்ண ஸ்திதி. அதிலேயே அந்த பெர்ஃபெக்ட்டான ஸ்டேஜ். சின்ன பலகீனம் கூட வரவிடாம இருக்கிறது. இப்ப அம்மா பகவான் அப்படின்ட்டு பெங்களூர்ல இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். அது அவங்களே கல்கி அவதாரம்னு சொல்லிக்கிறது. அப்ப ம்ஹ்ம். அவங்க எதனால அத நம்புறாங்களோ ஏதோ தெரியாது. பட் அந்த அந்த உணர்வுல உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, ஆனா கடவுளே சொல்றாரு மாஸ்டர் கடவுள் நீன்ட்டு. ஆனா நம்ப ம். மாட்றோம். அதான் பெரிய விஷயம். ஏன்னா அத நம்பிட்டோம்னா சம்பூர்ண ஸ்திதி வந்துரும். ம். என்னை கண்டால் கடவுள் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும் தான் ஆ லட்சியமா இருக்கணும். அந்த மாரி எண்ணத்தை உருவாக்கணும். அவ்வளவுதான். எண்ணம், பார்வை எல்லாமே அதே மாரியே இருக்கணும். அப்படி தொடர்ந்து இந்த ஸ்திதியிலே நீங்க இருந்து வந்தீங்கன்னா தான், உங்களுடைய இறுதி சொரூபம், அதாவது ஃபரிஷ்தா சொரூபம் மற்றும் எதிர்கால சொரூபத்தை மற்ற அனைவரும் தெளிவாக காண இயலும். பாருங்க சம்பூர்ண ஸ்திதியிலே இருக்கும்போது நம்ம ஃபரிஸ்தாவா தெரிவோம். ஆ தேவதை. ஆ இது வந்து பைபிள்ல எங்க இருக்குன்னு தெரியல. ஒரு பிரதர் பாதிரியார் வெளிநாட்டுல சொல்றாரு. முஸ்லிமோட வாதம் பண்ணும்பொழுது. இயேசுவை பற்றி உங்க இதுல ஒண்ணும் போட்டில்ல. இல்லையே போட்டிருக்கே. எங்க இயேசு எப்படி வருவார் சொல்லுங்க பாப்போம். அவருக்கு தெரியல. ம். கிறிஸ்டியன் சொல்றாரு. அவர் எப்படி வருவாருன்னா, அந்த மாரி ஒரு சத்தம் கேட்கும். அடுத்தது அவருடைய கால் மண்ணுல படாது. இந்து மதத்திலயும் ம். சொல்லுவாங்க தேவர்களுடைய கால் மண்ணுல படாதுன்ட்டு. ஃபரிஸ்தா அப்படிதான் இருக்கும். மிதக்கிற மாரியே தான் இருக்கும். இல்லையா? ம். சோ அப்போ நம்மளுடைய சம்பூர்ண ஸ்திதி இருக்கும்போது அந்த ஃபரிஸ்தாவ அவங்க பார்ப்பாங்க. ம். சோ அப்ப அந்த காலு இருக்குதான்னு பார்க்கிறத வச்சே நெறைய கதை வந்திருக்குது. ஆ. அத வச்சு நல்ல தமயந்தியா யாரோ ஒருத்தங்க கல்யாணம் பண்றது வந்து அப்படித்தான் பண்ணுவாங்க. ஆ ம். தேவர்கள்லாம் அந்த பொண்ண கல்யாணம் பண்றதுக்கு வருவாங்க சுயம்பரத்துக்கு. ஆனா யாருடைய காலும் மண்ணுல படாது. ஒரிஜினல் நலனுடைய கால் மட்டும் தான் படும். அத வச்சுட்டு கல்யாணம் பண்ணுவாங்கன்னு வரும். சோ அப்ப அந்த காலு கீழ படாதுன்றது மக்கள் மனதுல ஆழமா பதிவாயிருச்சு. சோ அப்ப அந்த காட்சி வரும்போது தான் அவங்க நம்புவாங்க. அடுத்தது, ஆ அதே மாரி இயேசுவுமே கடல் மேல நடந்து வந்தாருன்னு காட்டுறாங்கல்ல.
எல்லாமே இப்ப மேஜிக்குமே அதே மாரி மேலே மிதக்குற மாரி மக்களுக்கு அந்த அந்த அதை நோக்கி ஈர்ப்பு போகுது பாருங்க, கடைசி நேரத்துல. ஆனா இதுக்கு நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அந்த மேஜிக்ல கவனம் வைக்கிறது இல்ல. சம்பூர்ண ஸ்திதி. அப்பதான் ஃபரிஸ்தா ரூபமும் தெரியும். அந்த தேவதை ரூபம், சத்தியுக தேவதை ரூபமும் தெளிவா தெரியும்ன்றாரு. உங்களுடைய சாக்கார ரூபத்தின் மூலமாக இந்த மாதிரி சாட்சாத்காரம் காட்டக்கூடிய மூர்த்தியா நீங்க ஆகலன்னா, உங்க மூலமா சாட்சாத்காரம் ஆகாது. அப்படின்னா என்ன? சம்பூர்ண ஸ்திதி. அதுல இருந்தால்தான் மற்றவர்களுக்கு காட்சி கிடைக்கும். காட்சி கொடுக்கக்கூடிய மூர்த்தி தான் சாட்சாத்கார மூர்த்தி. அப்படி அந்த நிலையை நீங்க அடையலைன்னா, உங்க மூலமா சாட்சாத்காரம் ஆகாது. அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய இது. அதாவது பொக்கிஷத்தையும் சொல்லி இது எல்லாருக்கும் ஆகாதுன்ட்டு. நீ பக்காவா ஆனா ஆகும்ன்ட்டு. அது நம்ம கையில தான் இருக்குது. எவ்வளவு ரகசியம் வருது பாத்தீங்களா? இது அவ்யக்த முரளியில. இதனால் தான் அருகாமையில் உள்ள ரத்தினங்கள், ஏன்னா இது வந்து நமக்கு அந்த ஆசையை தூண்டுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரித்தி சித்திக்கு ஆசைப்பட்டு தானே அந்த இதுக்கே போறது ஆடயோகத்திலே. ஆஹா இங்கேயே இருக்குதா இவ்வளவு விஷயம் அப்படிங்கிறது தெரியாது. அவ்யக்த முரளி படிக்கும்போது தான் தெரியுது. அதுவும் 1970ல தான் வருது இது. இப்ப 2 முரளியில தான் இதெல்லாம் வருது. இதனால் தான் அருகாமையில் உள்ள ரத்தினங்கள் சகல பாடங்களின் மீதும் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது. பாபாவுக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய ரத்தினங்கள் எல்லா பாடத்திலையும் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம்ன்றார். ஞானமா இருக்கட்டும், யோகமா இருக்கட்டும். யோகம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மத்ததெல்லாம் கூட சேவை, ஞானம் படிக்கிறதெல்லாம் பண்ணிடுவோம். அது அது மைண்ட்ல இருந்து இருந்து குணமாக மாத்துறதும், அந்த குணதாரணையும் யோகமும் தான் இங்க முக்கியம். ரொம்ப கவனம் கொடுக்கணும். இது 2 இருந்துச்சுன்னா மீதி 2 தானாவே நடக்கும். இப்போ லாஸ்ட் வீக் சாக்கார முரளியில வந்துச்சு பிரதர். ஆசீர்வாதம் கொடுப்பது, எடுப்பது. இதுலயே 4 பாடங்களுமே வந்துடும். இந்த ஒரு இத வந்துட்டு நீங்க அப்படின்ட்டு. கரெக்ட். இதுக்கு வந்து ஒரு முரளியில பாபா சொல்றாரு. நீங்க எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸியான அதுலயே ஈஸியான முயற்சின்னு தான் அத சொல்லியிருப்பாரு. இருக்கிறதுல ஈஸியான முயற்சி. என்னன்னா அமிர்த வேளை ஏஞ்சதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உங்க தொடர்புல வர எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குங்க. நாராயணன் ஆயிடுவீங்கன்ட்டு. அப்ப ஒருத்தர்கிட்ட 5 நிமிஷம் பேசுறோம்னா நமக்கு 5 நிமிஷம் டைம். அதுக்குள்ள ஆசீர்வாதம் வாங்கிடணும். கேட்டு வாங்குறது இல்ல. உங்களுடைய குணம் பார்க்கும்போது அப்போ எவ்வளவு தெய்வீகமா இருக்காங்க நினைக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். இவ்வளவு அன்பா ஒருத்தரால் நடக்க முடியுமா? நினைக்கிறது ஆசீர்வாதம். அதை நீங்க வாங்கணும் அப்படின்னாரு. அந்த அளவுக்கு குணத்தை மாத்தணுங்கிறது தான் அதோட மீனிங். கரெக்ட். அடுத்தது நம்மளும் அவங்க நல்லா இருக்கணும்ன்ற சுப எண்ணம் தான் வைக்க போறோம். இல்ல அந்த சுப எண்ணம் வைக்கிறது வந்து உங்க கண்ணுல அவங்களுக்கு தெரியும். இல்லையா? அது ஆசீர்வாதம் கொடுக்குறோன்றது தெரியும். அப்படி கொடுப்பதுதான் அவங்க கிட்ட இருந்து அடையவும் வைக்கும். நமக்கு எவ்வளவு வேணாலும் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட மோதலா இருக்கட்டுமே, ஒரு அவங்கள நினைச்சிட்டு நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டே ஒரு 10 நாள், 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்கள போய் பார்க்கும் பொழுது அந்த ஆசீர்வாத தன்மையோடயே பார்த்தோம்னா கண்டிப்பா அவங்களுடைய மனசு மாறிடுவாங்க. நமக்கே ஆசீர்வாதம் கொடுத்துருவாங்க. மாறி இருக்கும். கண்டிப்பா. நேத்து முரளி அதுதான் சூப்பர் முரளி நேத்து. எவ்வளவு மோசமான தமோ குண சமஸ்காரத்தையும் உங்களுடைய உள்ளுணர்வு சக்திசாலியா இருந்தா 1 செகண்ட்ல மாத்தும்ன்ற. அவங்களுக்கு அனுபவம் மாறுனது அவங்களுக்கே அனுபவம் ஆகும்ன்ற. அதுதான் இந்த மம்மாவை கொலை பண்ணணும்ட்டு வரான் ஒருத்தன். தூய்மை பிரச்சனையினால யார் அந்த மம்மான்ட்டு ஒருமையில பேசிட்டு வரான். வந்தோடனே அப்படியே மம்மா யோகத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படியே இறங்கி கீழே உட்காந்துட்டு வா குழந்தைன்றான். அவன் என்ன மனநிலையில வந்தான், என்ன எதுக்காக வந்தான் எல்லாத்தையும் மறந்து மம்மா மம்மான்னு குழந்தை மாதிரி தவழறான். 1 செகண்ட்ல எல்லாமே மாறுது. யோக பலம் தான் நம்ம பலம். உடல் பலம் கிடையாது. வார்த்தை பலம் கிடையாது. வார்த்தையில பண்ற சேவை ஒரு சேவையே கிடையாதுன்றார் நேத்து. சேவை கிடையாது இல்ல, சாதாரணமானதுன்ற. அதன் மூலம் பிரஜையை மட்டும்தான் உருவாக்க முடியும்ன்ற. ராஜாக்களை உள்ளுணர்வின் மூலமாக மட்டும்தான் உருவாக்க முடியும்ன்ற. சோ அது நேத்து அதை பத்தி எல்லாம் உதாரணம் எல்லாம் பார்த்தோம். திடீர்னு நானுமே அப்படிதான் மாறினேன். திடீர்னு ஒரு நாள் ஏன் நான் நாஸ்திகனா இருந்தேன், ஏன் நான் நினைக்கிறதெல்லாம் தப்பா இருக்கக்கூடாது அப்படின்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த ஞானம் கிடைச்சது.
அப்ப அவங்க பண்ற எங்க வீட்டுக்கு பக்கத்து தெருல இருந்த சென்டர் இருந்திருக்குது. அது தெரியாது. ம். நான் பாபா குழந்தை அந்த எண்ணம் வந்து கொஞ்ச நாள்ல அவங்க அந்த இதே காலி பண்ணிட்டாங்க. இப்ப கடைசியில காலி பண்றதுக்கு முன்னாடி பண்ண யோகத்துக்கே எவ்வளவு பவர் பாருங்க. ம். இங்க யோக பலம் தான் மத்த எல்லா ஆன்மீக இயக்கத்துல இல்லாத ஒரு ரகசியம் இங்க இதுதான். ஞானம், யோகம் 2மே. முஸ்லிம், கிறிஸ்டியன்ல ஞானம் மட்டும் இருக்கும். ம். இந்து மதத்துல தவம்ட்டு யோகம் மட்டும். ஒரிஜினல் யோகம் கிடையாது, ஒரிஜினல் ஞானம் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்றேன். 2ம் கலந்து ம். கிடையாதுன்றேன். இங்க தான் இருக்கு. கரெக்ட்டாவும் இருக்குது. இன்னொன்னு இப்போ இந்த யோகம், தவம் இதெல்லாம் சொல்லி தரவங்கள கூட நம்ம போய் அவங்கள பார்க்கணும், தீட்சை வாங்கணும். நெறைய ப்ரொசீஜர்லாம் இருக்கு. பட் பாபா நமக்கு எவ்ளோ சிம்பிளா குடுத்துருக்காங்க பாருங்களேன். அவரு எடுத்துன படிப்பு இன்ன வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஈஸியா கிடைக்குது. நம்ம கண்டிப்பா. அங்க தான் அவர பார்க்கணும், பார்த்து தான் படிக்கணும் அப்படிங்கும் பொழுது எந்த காலத்துல நடக்கிறது? இதெல்லாம் நினைக்கும் பொழுது எவ்ளோ மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா. லேட்டா வரவங்க குடுத்து வச்சவங்க. ஏன்னா நான் பாபா குழந்தை ஆன பொழுதெல்லாம் வந்து சென்டருக்கு நீங்க பல மாதம் போனா தான் முரளிய கையில குடுப்பாங்க. அதுவரைக்கும் குடுக்க மாட்டாங்க. ம். சும்மா அப்பப்பலாம் போனா முரளி குடுக்க மாட்டாங்க. ரெகுலரா வரவங்களா இருந்தா தான் குடுப்பாங்க. அப்படி இருந்துச்சு. நெட்லலாம் கிடையாது அப்போ. இப்ப லேட்டா வரவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். வரப்பிரசாதத்தின் கூடவே டைம் முடிய போதுன்னு அர்த்தம். அதனால தான் அள்ளி குடுக்குறாரு. அப்ப எவ்வளவு கவனக்குறைவு இல்லாமல் நாம அத கிரகிக்கிறோமோ, அந்த அளவுக்கு வேகமா போ நீங்க முடியும். ஆரம்பிச்சீங்கல்ல பிரதர். YouTubeல முரளி படிக்க ஆரம்பிச்சீங்கல்ல. அத கூட ம். இவரு சொன்னாரு. அந்த பிரேமானந்த நாராயணன் ஒரு யூடியூபர் இருக்காரு. நம்ம ம். பிரதர் ம். தான். ம். அவரு சொன்னாரு. அவரு இந்த சரவணகுமார் பிரதர் வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அந்த YouTubeல முரளி படிக்க ஆரம்பிச்சாங்க. அது ஒரு ம். நல்ல சேவை. அவங்க மத்த எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் அவருக்கு கிடைக்கும். அவரால பாபா ம். குழந்தையானவங்களோட ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும் கண்டிப்பா. அப்படின்னு. அதுல வந்து நெறைய பேருடைய யோகத்தினால கூட நமக்கு அந்த எண்ணம் வந்திருக்கலாம். அது ம். இருக்குதுல்ல. அதாவது யோகா பண்றவங்களுக்கு நம்ம இதுக்கு தான் பண்றோம்னு தெரியாது. அவங்க ஜஸ்ட் தூய்மையின் அதிர்வலைகள்ன்றாங்க. பாபா குழந்தை ஆகணும்னு நெனைக்கிறாங்க. எல்லாருமே இத நெனைப்பாங்க. ஆனா எப்படி ஆகணும், அதுக்கு என்ன நடக்கணும்ன்றத பாபா நவுத்திட்டு இருப்பாரு. ஆனா, அவங்களுடைய யோக பலத்தினால தான் நம்ம இத பண்ணுவோம். ஆனா, நமக்கு அவங்களே எதிர்ப்பும் தெரிவிப்பாங்க. அவங்க தான் உருவாக்கி இருப்பாங்க. உருவாக்கிட்டு அவங்களே எதிர்ப்பும் தெரிவிப்பாங்க. இதுதான் ஆச்சரியம். சங்கம் யுகம் அற்புதமான யுகம் இது. ஆ பாபா டிராமா சொல்ற பல வகையா ம். அதுதான். ஆ அதனால பாபாவுக்கு பக்கத்துல வர எல்லா பாடத்திலயும் சமமா கவனம் இருக்கணும். எல்லாத்துலயும் 100% இருக்கணும். எந்த அளவுக்கு ம். பாபாவுக்கு பக்கத்துல இருக்கிறீங்களோ, அந்த அளவு நீங்க தெளிவாக காட்சி அளிப்பீர்கள். மற்றவர்களும் அந்த அளவு தெளிவாக உங்களுக்கு காட்சி அளிப்பார்கள். ஒவ்வொருவரின் முயற்சி தெளிவாகத் தெரியும்போது, அவரவரின் பலனும் தெளிவாகத் தெரியும். மற்றவர்களையும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். சூப்பரா சொல்றாரு பாபா. நெறைய ரகசியம் இந்த முரளியில வந்துகிட்டே இருக்குது. ஒரு பேராலயுமே. அப்ப எல்லாத்துலயும் கவனம் வைக்க தான் பாபாக்கு பக்கத்துல போவீங்க. பக்கத்துல எந்த அளவுக்கு போறீங்களோ, அந்த அளவுக்கு மற்றவர்களுக்கும் தெளிவா சாட்சாத்காரம் காட்டுவீங்க. அதே மாதிரி மற்றவர்களை பற்றியும் உங்களுக்கு தெரியும் தெளிவாக. அவங்க நினைக்கிறது, அவங்க முயற்சி என்ன பதவி அடைவாங்க இவ்வளவும் தெரியும்ன்றேன். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஆக்சுவலா நெறைய பாபா குழந்தைங்கள வந்து அஞ்ஞானிகள் பார்த்து மகாலட்சுமி தெரிஞ்சா அவங்கள பார்க்கும்போது இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த குறி சொல்றவங்க, ஜோசியத்துக்கு போறவங்க, இவங்க சும்மா கூட போயிருப்பாங்க. போனோனே உங்களுக்கு அது டிஸ்டர்ப் ஆகும். அந்த மாரி ம். அவங்களுக்குமே அந்த காட்சி தெரியுது. பாபா காட்டுறாரு. அப்ப ம். இத்தனைக்கும் எப்ப பாபா குழந்தையா அப்பதான் ஆகியே இருப்போம். நம்ம பெருசா முயற்சி ஆமா. பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கே பாபா அந்த மேஜிக் பண்றாரு. ஆ அது வந்து நம்ம முயற்சினால கிடையாது. போக போக உங்க முயற்சியிலே இது நடக்கும்ன்றாரு. ஆ பாபா குழந்தையான புதுசுல பிரதர் நான் அந்த அளவுக்கு ம். இல்ல. சரி. அப்பதான் அந்த புதுசுல தான் நான் வந்து பார்க்குக்கு தான் போயிருக்கேன். ஆனா பார்க்குக்கு ம். போகும்போது பாபா நினைவுல போயிட்டுருக்கேன் வாக்கிங் போம்போது. ம். ஸ்தூல பிரதர் மட்டும் ஸ்தூல ஹஸ்பண்ட் மட்டும் வீட்ல இருக்கிறாரு. ம். அவரு இங்கேருந்து பார்க்குறாராம், அந்த வாக்வே மாரி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நான் ஒரு ஸ்வெட்டர் போட்டுட்டு போவேன். ம். ம். அந்த ஸ்வெட்டர போட்டுட்டு உள்ள மெதுவா நடக்கிற மாரி இருக்கு. ஆனா கால்லாம் கண்ணுக்கு தெரியல.
ம். நான் தான் நடக்கிறேன். ஆனா மெதுவா நடக்கிற மாரி இருக்கு. ம். அப்படின்னு அங்க போயிட்டு அழைப்புங்க உள்ள வந்தான்னு அந்த இடத்த வந்து பாக்குறாராம். அந்த ஸ்வெட்டர் அப்படியே கழட்டி அங்க கிடக்குது. ஸ்டாண்டுல தான் இருக்கு அந்த ஸ்வெட்டர். ஓஹோ! கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டுட்டு நடந்த மாதிரி பாத்துருக்காரு. ம். வாவ்! சூப்பர், சூப்பர். அது எப்படி நடந்தது அப்படின்னு ம். சொன்னாரு. அந்த அன்னைக்கு சொன்னாரு. ஒருவேளை அவர நெறைய பாப்பா குழந்தை ஆக்குறதுக்கு கூட பாப்பா அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா அவர் அப்படி ஆகல. அத பத்தி அதுக்கப்புறம் மறந்துட்டாருன்னு நெறைய வச்சுக்கோங்களேன். நெறைய அந்த மாரி மேஜிக் நடக்கும். நானுமே ம். பாபா குழந்தை ஆன புதுசுல மாடியில மம்மா புக் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப எங்க கீதா பாடசாலைக்கு வரக்கூடிய ஒரு மாதாஜி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதாஜியும் எங்கேயோ வெளில போயிருக்கிறாங்க. அவங்க டக்குன்னு கால் பண்றாங்க. "என்ன பிரதர் எங்க வீட்டுக்கு வந்தீங்களாமே இப்ப? 1 மணி நேரம் எங்க கணவன் கூட பேசுனீங்களா? நான் அவர பார்த்ததும் கிடையாது." "நான் வரலையே மாதாஜி." "அப்படியா? அவரு சொல்றாரு, நீங்க வந்து கட்டில்ல உட்கார்ந்துட்டு கால ஆட்டி ஆட்டி பேசுனீங்களாம். வெள்ள ட்ரெஸ் போட்டு ஜிப்பா போட்டு வந்தீங்களாம்." அப்படின்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கோயில்ல சேவை. அங்க போகும்போது நம்ம வந்திருக்கிறோன்றதுக்காக அவரு செக் பண்றதுக்கு வராரு. வந்தோனே என்னுடைய ஹஸ்பண்ட் பிரதர் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. சொல்லும்போது, "பிரதர் என்ன பார்த்தீங்களா நேத்து?" நானு, பாருங்க பாபாவுடைய ம். மேஜிக்னா." "என்ன இப்படி பொய் சொல்றீங்க நீங்க? எதுக்கு பொய் சொல்றீங்கன்னு?" சண்ட போட வராரு. "நான் தான் பார்த்தேன். கால ஆட்டி ஆட்டி பேசிட்டு இப்படி பொய் சொல்றீங்க?" அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ பாபா அந்த மாரி நெறைய அ. மேஜிக் பண்றாரு. நெறைய விஷயங்கள். ம். இத்தனைக்கும் நம்ம பக்காவா ஆகுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. அப்ப கடைசியில என்னன்னு ஆகும்? இதெல்லாம் நமக்கு அந்த நிச்சய புத்தி வர்றதுக்காக. இத தான் அசை போட சொல்றாரு அடிக்கடி. நெறைய பேர் வந்து இந்த மாதிரி அற்புதம் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பொறாம வரும். ஏக்கம் வரும். ம். அப்படி கிடையாது. அது எப்படி ம். ஏக்கம் வரும்? இல்லையா? இப்படியெல்லாம் நடக்குதுங்கும்போது நமக்கு சந்தோஷம் தான் வரும். இப்ப இயேசு அப்படிலாம் தான் வரும். நம்ம ம். அனுபவம் சந்தோஷம் வரும். வேணும் ட்ரை பண்ணி ம். அ சர்ச்சில வந்து சாட்சி சொல்றதுன்னுவாங்க. ஒரு சிலருக்கு அற்புதம் ம். நடக்குது. அத சொல்றாங்க. சொல்லும்போது மத்தவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாகும். ஆஹா! எவ்வளவு பண்ணியிருக்காரு அந்த ம். நிச்சய புத்தி வரும். இல்லையா? இப்ப பாபா சொல்றாங்க, நீங்களும் மத்தவங்களுக்கு தெளிவா காட்சி கொடுப்பீங்க. மற்றவர்களும் உங்களுக்கு தெளிவாக காட்சி கொடுப்பாங்க. அவங்க யாரு? எப்படி இருக்கிறாங்க? என்ன முயற்சி பண்றாங்கன்ட்டு. ஒவ்வொருத்தருடைய முயற்சியும் தெளிவா தெரியும் பொழுது தான், அவங்களுடைய பலன் கூட தெளிவா தெரியுன்றார். முயற்சியும் தெரியும், பலனும் தெரியும். என்ன அடைய போறாங்கன்னும் தெரியும். இப்ப பாருங்க. மற்றவர்களையும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். சோ இதுதான் நீங்க இந்த புராண கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க வருவாங்க. உடனே முனிவர் வந்து ஞான திருஷ்டில பார்ப்பார். பார்த்தோனே, அவங்களா நீங்க?" அப்படின்னுவாங்க. சோ இது எல்லாமே இப்ப நம்ப ஞானத்தின் மூலமாக நடக்கிற விஷயங்கள் தான். அது பேரே ஞான திருஷ்டி தானே! இல்லையா? திருஷ்டின்னே சொல்றோம். ம். ஆமா. சோ அப்ப நம்ம இந்த ஞானத்துல பக்காவாக ஆக இதெல்லாம் தெரியும்னு தான் சொல்றேன். என்ன பதவி அடைவாங்க எல்லாமே. மற்றவர்களையும் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். தெளிவு என்றால் திருப்தி. திருப்திக்கு ஏற்ப நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள். தெளிவாக இருக்கும் குழந்தைகளைப் பற்றி சாக்கார பாபா என்ன கூறி வந்தார்? பாருங்க தெளிவுனாலே திருப்தின்றார். இல்லையா? திருப்தியா இருக்கிறவங்க தான் தெளிவா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். திருப்தி இல்லனாலே மனம் குழம்பிடும்ல. இல்லையா? எது இருந்தாலும் எல்லாத்துல இருந்தும் விலகி இருந்தா திருப்தியா இருக்கும். எல்லைக்குட்பட்டதுல மாட்டிக்கிட்டா திருப்தி போயிடும். சோ அப்ப தெளிவுனா திருப்தின்றார். ஏன்னா திருப்திய பத்தி பாபா சொல்றாரு. இது இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி. ஏன்னா இந்த திருப்தின்ற ஒரு சக்தியில எல்லா சக்தியும் அடக்கம்ன்ட்டார். ஏன்னா ம். திருப்தியா இருந்தா நீங்க அமைதியா இருப்பீங்க. திருப்தியா இருந்தா தான் அமைதியா இருக்க முடியும். திருப்தியா இருந்தா தான் அந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். எல்லா சக்தியும் இதுல வந்துரும். பொறுமை சக்தி எல்லாமே. திருப்திக்கு ஏற்ப நீங்க தெளிவா இருப்பீங்க. எந்த அளவு திருப்தியா இருக்கிறீங்களோ, அந்த அளவு தான் தெளிவா இருப்பீங்க. கொஞ்சம் திருப்தி இல்லனாலும் தெளிவிலும் கொஞ்சம் குழப்பம் வந்துரும். தெளிவாக இருக்கும் குழந்தைகளைப் பற்றி சாக்கார பாபா என்ன சொல்லி வந்தார்? தூய்மை, நேர்மை, ம். தூய்மையாகவும், நேர்மையாகவும் இருப்பவர்கள் தெளிவாகவும் இருப்பார்கள். தூய்மை இருக்கும் இடத்தில் அனைத்துமே தெளிவாக இருக்கும். இந்த பட்டியில் இதுவே இறுதி பாடம். நீங்கள் இதற்கு முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். இவ்வாறு முன்னுதாரணமாக விளங்குபவர்கள் இந்த பரீட்சையில் சிறந்த மதிப்பெண்களை அடைவார்கள்.
ஸோ இது தொடர்ந்து வருது. ஸோ அப்ப திருப்தியா இருக்கிற குழந்தை யாரு இருப்பாங்கன்னா, தூய்மையா இருக்கிற குழந்தை. திருப்தியா இருக்கிற குழந்தை நேர்மையாவும் இருக்கும். தூய்மையாவும் இருக்கும், தூய்மையா இருக்கிறவங்க தான் திருப்தியா இருக்க முடியும். இல்லையா? எதுவுமே புத்தியில ஒட்டலைன்னா அவங்க திருப்தியா இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க. நேர்மையாவும் இருக்கணும். நேர்மையா இருந்தா தான் திருப்தியாவும் இருக்க முடியும். நேர்மை இல்லைனாலே திருப்தி இருக்காது, தூய்மையும் கிடையாது. ஸோ அப்ப யாரு தூய்மையாகவும் நேர்மையாவும் இருக்கிறாங்களோ அவங்க தெளிவாகவும் இருப்பாங்க. தூய்மை எங்க இருக்குதோ அங்க எல்லாமே தெளிவா தான் இருக்கு. தூய்மை எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. கோயில்ல போனா அந்த வைப்ரேஷன் வர்றதுக்கு காரணம் அந்த தூய்மை தான். அந்த தூய்மையின் வைப்ரேஷன் தான். அது என்ன வைப்ரேஷன்? தூய்மையா இருக்கிற வைப்ரேஷன். இந்த பட்டியல இறுதி பாடமே இதுதான்ற தெளிவு, தூய்மை, திருப்தி. அதன் முன்னுதாரணமாக நீங்க தான் இருக்கணும். அப்படி யாரு தன்னை முன்னுதாரணமா ஆக்கிக்கிறாங்களோ, மற்றவர்கள் என்னை பார்த்தால் இந்த குணம் தெரியணும்னு யார் மாத்திக்கிறாங்களோ அவங்கதான் இந்த பரீட்சையில சிறப்பு மதிப்பெண்களை அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சோ மீதியா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.